வணக்கம். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, மஸ்ட்டுக்கும் ஷுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. மஸ்ட்டுனாலும் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம், ஷுட்டுனாலும் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டுமே வேண்டும், நீ செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், வர வேண்டும், நீ ஹெல்மெட்டு போட வேண்டும், நீ ஸ்கூலுக்கு தினமும் வர வேண்டும், இந்த மாதிரிலாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஷுட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ எந்த இடத்துல மஸ்ட்டு, எந்த இடத்துல ஷுட்டு யூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போக வேண்டும். இதுவும் ஐ ஷுட் கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போக வேண்டும். இப்போ ரெண்டுமே கரெக்ட் சென்டென்ஸ் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், மஸ்ட்டோட சுச்சுவேஷன், எந்த சுச்சுவேஷனில் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரூல்ஸ்னால் என்ன, நீ சாலையை கடக்கும்போது பார்த்து கவனமாக போகணும், ஹெல்மெட்டு நீ போட்டுக்கிட்டு போகணும், டிரைவிங் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம ரூல்ஸை கடைப்பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ராங் நெசசிட்டி, எந்த ஒரு இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்ளிகேஷன், நம்மளுடைய கடமைகள் சொல்கிறதுக்கோ இல்லை செய்கிறதுக்கோ மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சஜஷன், ஆலோசனை வழங்குறதுக்கும் நம்ம இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். இது மஸ்ட்டோட எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துறது அப்படிங்கிற ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷுட்டு எப்போ பயன்படுத்தலான்னா அட்வைஸு, ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அறிவுரை சொல்லுவோம்ல, அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன், நீ இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் சஜஷன், இதுவும் ஆலோசனை. டியூட்டி, அங்கேயும் சஜஷன் வருது, இங்கேயும் சஜஷன் வருது. பாருங்கள், மஸ்ட்லேயும் சஜஷன் வருது, ஷுட்லேயும் சஜஷன் வருது. ஓகே, ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டியூட்டி, ஓகே, நம்மளுடைய கடமைகள், இதுதான் ஷுட்டு. இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். மஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீ டிரைவிங் பண்ணும் பொழுது சீட் பெல்ட்டை போடணும். நீ டிரைவிங்கில் இருக்கும்போது கட்டாயமாக என்ன பண்ணணும், சீட்டு பெல்ட்டை போடணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல மஸ்ட்டு வருமா ஷுட்டு வருமானு பார்க்க போகிறோம். இந்த ரூல்ஸு, லா, சட்டம்லாம் பேசுகிறோம்ல, நீ என்ன பெரிய ரூல்ஸ் பேசுகிறியா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் வர இடங்கள்ல நம்ம மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். கட்டாயமாக இதை நீ பண்ணியே ஆகணும், நோ சாய்ஸ், வேறு சாய்ஸே கிடையாதுங்கிற பட்சத்தில் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் டு, அதுக்கு சமம், நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் மஸ்ட்டு வரும். இப்போ இது எப்படி சொல்லலாம், டிரைவிங் பண்ணும்பொழுது சீட்டு பெல்ட்டை அணிய வேண்டும்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஷுட்டுக்காக இருந்தாலும் சரி தான், மஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி தான், இந்த வேர்டு ஆர்டர் தெரியணும்ல. அப்போ பாருங்கள், எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சப்ஜெக்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஷுட்டோ இல்லை மஸ்ட்டோ, இதை ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. இவ்வளோதான் இதனோட வேர்டு ஆர்டர் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கணும்னா இதுதான், எனி சப்ஜெக்ட் ஷுட்டு, ஓ மை காட், இது பாருங்கள், சப்ஜெக்டு, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்டு ஷுட்டு ஆர் மஸ்ட்டு போட்டுக்கோங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் 1. ஓகே, இதுதான் வேர்டு ஆர்டர். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ டிரைவிங் பண்ணும்பொழுது சீட்டு பெல்ட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறோம், போட வேண்டும் அப்படின்னு தூய தமிழில் சொல்லுவோம், போடணும் அப்படின்னு பேச்சு வாக்கில் சொல்கிறது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு யாரை சொல்கிறோம், நீ, அங்கே போகிறவங்கள யாரையோ ஒருத்தவங்கள சொல்கிறோம். அப்போ யூக்கு அடுத்தது ஷுட்டு வருமா மஸ்ட்டு வருமானு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ரோட் ரூல்ஸ்லாம் சொல்கிறோம்.
இப்போ கட்டாயமாக இதை பண்ணியே ஆகணும், வேறு வழியே நமக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மஸ்ட்டு தான் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ யூ மஸ்ட், யூ மஸ்ட் போட்டோமா, என்ன பண்ணணும், அணிய வேண்டும், அதுதான் அங்கே வேர்பு. இப்போ யூ மஸ்ட் வேர், யூ மஸ்ட் வேர், இங்கே அணிய வேணும். எதை அணிய வேண்டும், சீட் பெல்ட். எதை அணியணும், சீட் பெல்ட், சீட் பெல்ட். ஓகே, யூ மஸ்ட் வேர் சீட் பெல்ட். நீ கட்டாயமாக சீட் பெல்ட்டை என்ன செய்யணும், அணிய வேண்டும் சொல்கிறோம். எப்போ, நீ டிரைவிங் பண்ணும்பொழுது. அப்போ வென் சொல்லலாம், இல்லை ஒயல் டிரைவிங் கூட சொல்லலாம். ஓகே, ஒயல் டிரைவிங், நீ டிரைவிங் பண்ணும் பொழுது சீட்டு பெல்ட்டை என்ன செய்யணும், கட்டாயமாக அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மஸ்ட்டுங்கிறது செஞ்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மாணவர்கள் தினமும் வகுப்பை அட்டன் பண்ணணும், இல்லை மாணவர்கள் தினமும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், தினமும் நீ என்ன செய்யணும், கிளாஸை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ரூல்ஸ். தினமும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது ரூல்ஸ் தானே, சொல்லுங்கள், அது ரூல்ஸா இல்லையா? ரூல்ஸ் தான். தினமும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரணும், லீவு போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ரூல்ஸு, கட்டாயம் அவங்க செஞ்சே ஆகணும். அப்போ இந்த இடத்துல மஸ்ட்டு வருமா, ஷுட்டு வருமா? வெரி குட், மஸ்ட்டு வரும். இந்த இடத்துல என்ன வரும், மஸ்ட்டு. அப்போ நம்ம யாரை சொல்கிறோம், மாணவர்களை தான் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவங்க தான் சப்ஜெக்டு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது மஸ்ட். வெரி குட், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும் கிளாஸை அட்டன் பண்ணி அவங்கள சொல்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அட்டன்டு, எதை, கிளாஸை, வகுப்பு அட்டன் பண்ணணும், த கிளாஸ், அவ்வளோதாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அட்டன் த கிளாஸ். தினமும் கொடுத்துருக்காமா, இப்போ சாரி ஃபுல் ஸ்டாப்பில் எவ்ரிடே, தினமும் நீங்கள் என்ன செய்யணும், வகுப்பை அட்டன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அட்டன் த கிளாஸ் எவ்ரிடே. ஓகே, இப்போ இதையே நீங்கள் தினமும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம், நீங்கள் யூ மஸ்ட், யூ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது மஸ்ட், யூ மஸ்ட் கம் டு ஸ்கூல், பள்ளிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறத கம் டு ஸ்கூல், நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். டெய்லி அப்படிங்கிற வார்த்தை வேணாலும் சேர்த்துக்கலாம், டெய்லி நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீ புறப்படும் பொழுது வீட்டை பூட்டணும். நீ என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளில வந்தாலே நீ என்ன செஞ்சணும், வீட்டை பூட்டிடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், யூ பூட்டுறது யார், அடுத்தவங்கள தானே சொல்கிறோம். நீ வீட்டை விட்டு வரும்போது நீ வீட்டை என்ன செய்யணும், பூட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது கட்டாயம். அப்படி தான் நம்ம எல்லோரும் செய்வோம். வீட்டை திறந்து போட்டு போயிட்டா எல்லோரும் வந்துடுவாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே. இப்போ வீட்டை விட்டு வெளில வரும்போது நம்ம வீட்டை என்ன செய்யணும், பூட்ட வேண்டும், பூட்டிட்டு தான் வரணும், வேறு வழியே இல்லை. ஓகே, இப்போ யூ மஸ்ட், இந்த இடத்துல என்ன போடணும், மஸ்ட், யூ மஸ்ட். என்ன செய்ய போகிறோம், நம்ம பூட்ட போகிறோம், அதான் லாக். அந்த இடத்துல அதுதான் வேர்ப். இப்போ யூ மஸ்ட் லாக், எதை பூட்ட போகிறோம், டோரை. யூ மஸ்ட் லாக் த டோர், யூ மஸ்ட் லாக் த டோர். ஓகே, கதவை பூட்ட வேண்டும். எப்போ பூட்ட வேண்டும், நீ புறப்படும் பொழுது. அப்போ when you leave என்ன அர்த்தம், நீ புறப்படும் பொழுது கதவை என்ன செய்யணும், பூட்ட வேண்டும் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். யூ மஸ்ட் லாக் த டோர் when you leave. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ மஸ்ட்டுக்கு அடுத்தது கட்டாயமாக வேர்பு ஒன்று தான் வரணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரைவர்லாம் இப்போ லாரி டிரைவராக இருக்கட்டும், இல்லை பஸ் டிரைவராக இருக்கட்டும், இல்லை நம்ம பைக்கில் போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ரோட்டில் போகும்போது ரெட் லைட்டை எரிஞ்சிச்சின்னா நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும், நிற்கணும், கட்டாயமாக நிற்கணும்.
ஓகே, நமக்கு அப்புறம் எப்போ போகணும்னு சிக்னல் விழுதோ அப்போ தான் நம்ம போகணும். அப்போ அதெல்லாம் ரூல். அப்போ வந்து ரோடோட ரூல்ஸை நம்ம என்ன செய்யணும், ரோட்டில் போகிறவங்க அத்தனை பேருமே நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டிரைவர்ஸ் எல்லாம் ரெட் லைட்டு எரிஞ்சிச்சுன்னா அவங்க நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து யார் சப்ஜெக்டு, டிரைவர்ஸ். அப்போ டிரைவர்ஸ் இது ரோடோட ரூல்ஸை சொல்கிறோம். கட்டாயமாக இதை நம்ம செஞ்சே ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், மஸ்ட். டிரைவர்ஸ் மஸ்ட் என்ன பண்ணணும், நிற்கணும். ஸ்டாப். டிரைவர்ஸுங்கெல்லாம் நிற்கணும். டிரைவர்ஸ் மஸ்ட் ஸ்டாப். எங்கே நிற்கணும், ரெட் லைட் எரியிற இடத்துல அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நிற்கணும். அப்போ அட் ரெட் லைட்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ டிரைவர்ஸ் எல்லாம் ரெட் லைட்டு எரியிற இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்கிறத டிரைவர்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அட் ரெட் லைட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்ததெல்லாம் மஸ்ட்டு பார்த்துட்டோம். ஷுட்டுக்கு நான் சென்டென்ஸ் எழுதிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷுட்டுக்கு எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஷுட்டு பெரும்பாலும் சஜஷன், அறிவுரை சொல்லுவோம்ல, அட்வைஸு, ஆலோசனை, நீ இதெல்லாம் செஞ்சால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களிலுமே நம்ம ஷுட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நீ நிறைய காய்கறிகள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யார், சப்ஜெக்ட் தானே. இப்போ யூக்கு அடுத்தது ஷுட்டு. யூ ஷுட், நீ என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். யூ ஷுட் ஈட், நீ சாப்பிட வேண்டும். எதை சாப்பிட வேண்டும், நிறைய காய்கறி. இப்போ மோர் வெஜிடபிள்ஸ். மோர் வெஜிடபிள்ஸ். ஓகே, யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். இது நீ நிறைய காய்கறி சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம பொதுவாக நம்ம சஜஷன் கொடுக்குறோம், எல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த இடத்துல தான் ஷுட் யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ தினமும் கொஞ்சமாவது படிக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்லி அனுப்புவோம்ல, தினமும் வீட்டில் போய் கொஞ்சமாவது அந்த புக்கை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், தினமும் வீட்டில் போய் கொஞ்சமாவது அந்த புக்கை எடுங்க, படிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இது. அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, யூ. அடுத்தது ஷுட். யூ ஷுட், அவங்கள என்ன பண்ண சொல்கிறோம், படிக்க சொல்கிறோம். ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி, நீ படிக்க வேண்டும். இந்த கொஞ்சமாவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, a little. கொஞ்சமாவது வீட்டில் போய் படி அப்படிங்கிறத யூ ஷுட் ஸ்டடி a little. எப்போ, தினமும், எவ்ரிடே. தினமும் கொஞ்சமாவது என்ன செய்ய, படி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி தான் சொல்லணும். யூ ஷுட் ஸ்டடி a little எவ்ரிடே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இமெயிலை செக் பண்ணிக்கோ. நீ தினமும் என்ன பண்ணிக்கோ, இமெயிலை செக் பண்ண, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோ. அதெல்லாம் நீ செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உனக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதுதான் அது இந்த இடத்துல. ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், யூ ஷுட். யூ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஷுட். யூ ஷுட் அவங்கள என்ன பண்ண சொல்கிறோம், செக் பண்ண சொல்கிறோம். இதுதான் வேர்பே, செக். யூ ஷுட் செக் எதை, மெயிலை. இப்போ யூ ஷுட் செக் இமெயில். ஓகே, இமெயில்ஸை நீ கொஞ்சம் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நீ அவனுக்கு கால் பண்ணுவோம். நீ அவனுக்கு கால் பண்ண வேண்டும். இப்போ ஏதாவது ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், தயவுசெய்து அவன்கிட்ட பேசுகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அது. அப்போ யூ ஷுட். யூ ஷுட் அவங்கள என்ன பண்ண சொல்கிறோம், கால் பண்ண சொல்கிறோம். இந்த கால் தான் இந்த இடத்துல வேர்ப். யூ ஷுட் கால். யாருக்கு, அவனுக்கு. ஹிம். யூ ஷுட் கால் ஹிம். அவனுக்கு கால் பண்ணிவிடு. முன்னாடி ப்ளீஸுங்கிற வார்த்தையை வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ளீஸ், தயவுசெய்து அவனுக்கு முதல்ல நீ கால் பண்ணிவிடு, தயவுசெய்து அவனுக்கு கால் பண்ணிவிடு, அப்போ தான் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான்
ப்ளீஸ் யூ ஷுட் கால் ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீ நிறைய தண்ணி குடிக்கணும். நீ நிறைய என்ன செய்யணும்? பொதுவாகவே நான் இந்த இடத்துல சப்ஜெக்டை மாற்றிருக்கோம். நம்ம பொதுவாகவே நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய காய் சாப்பிட்ணும், நிறைய கீரை சாப்பிட்ணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது நம்மளோட உடல் நலத்துக்கு நல்லது. ஓகே, அப்போ இதெல்லாம் சஜஷன் தானே. இப்போ சஜஷன் சொல்லும்போது நம்ம ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் மாறுது. வி நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் ட்ரிங்க்கு, குடிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. வி ஷுட் ட்ரிங்க்கு, குடிக்கணும். எதை குடிக்க சொல்கிறாங்க? நிறைய தண்ணி. நிறைய தண்ணியை நம்ம என்ன செய்யணுமா? குடிக்கணுமா? யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். நிறைய தண்ணி என்ன செய்யணும்? குடிக்க வேண்டும். இதே நீ நிறைய படிக்கணும், நீ நிறைய புக்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா எப்படி சொல்லலாம்? இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல யூ சொன்னாலும் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வி சொன்னாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இப்போ வி சொல்லும். வி ஷுட் ரீட் மெனி புக்ஸ். நிறைய புக்ஸு நீ என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உனக்கு அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வரும் அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ வி சொல்லலாம், இல்லைன்னா யூ சொல்லலாம், இல்லை தே சொல்லலாம். சப்ஜெக்ட்டு என்ன வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஷுட்டுங்கிறது ஒருத்தவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். நீ இப்படி செஞ்சால் அது நமக்கு நல்லது, இல்லை உனக்கு நல்லது, இல்லை அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு விஷயம் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஷுட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே சீக்கிரமாகவே 2 மணி நேரத்துக்கு சீக்கிரமாகவே நீ என்ன செய்ய? இதுக்கு போய் எங்கே போய்டு? இதுக்கு போவோம் இல்லையா, ஏரோப்ளேனில் ஏர்போர்ட்டுக்கு போவோம் இல்லைங்களா. அப்போ ஏர்போர்ட்டுக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இல்லை சீக்கிரமாகவே நீ ஏர்போர்ட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், யாரும் சொல்கிறோம்? யாரோ ஒருத்தவங்கள தான் சொல்கிறோம். அப்போ யூ நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனால் தான் உனக்கு பெஸ்ட்டு. அந்த பயம் போகும், உன் திங்ஸ்லாம் எல்லாம் இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத நீ ஒரு பார்த்துக்கிட்டு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நீ முன்னாடியே போயிடு. உனக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ யூ ஷுட் சென்றடைஞ்சிடு. அப்போ யூ ஷுட் அரைவ். இந்த இடத்துல அரைவ் தான் வேர்பு. யூ ஷுட் அரைவ். எங்கே போக சொல்கிறோம்? ஏர்போர்ட்டுக்கு. அப்போ அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தானே. அப்போ அட் தி ஏர்போர்ட்டுக்கு நீ போயிடு. எப்போ போக சொல்கிறோம்? 2 ஹவர்ஸுக்கு சீக்கிரமாகவே, ஏர்லியாகவே நீ 2 மணி நேரத்துக்கு ஏர்லியாகவே நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 hours early. ஓகே, யூ ஷுட் அரைவ் அட் தி ஏர்போர்ட் 2 hours early. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இல்லை சீக்கிரமாகவே நீ ஏர்போர்ட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ ஷுட்டு மஸ்ட்டு நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஷுட்டா மஸ்டா? ஷுட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், யூ ஷுட்டு உங்களை என்ன பண்ண சொல்கிறேன்? கேட்க சொல்கிறேன். யூ ஷுட் ஆஸ்க். இப்போ இந்த இடத்துல ஆஸ்க்கு தான் வேர்பு 1. ஓகே, யூ ஷுட் ஆஸ்க், கேளுங்க. என்ன கேட்க சொல்கிறேன்? கொஸ்டின். யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு புரியவில்லை என்றால், அந்த என்றால் ஆள் வருது இல்லைங்களா, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியலன்னா கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்படி தான் சொல்லணும். யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுலேருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மஸ்ட்டு
ஸ்ட்ராங்காக சொல்கிறது. ஓகே, ஸ்ட்ராங்காக கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் மஸ்ட்டு. இது ஸ்ட்ராங். ஷுட்டை விட மஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க. இது நீ செஞ்சால் நல்லதுப்பா அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ஷுட்டு பயன்படுத்திக்கோங்க. அப்போ மஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது மஸ்ட்டு. ஷுட்டு வந்து மஸ்ட்டை விட லெஸ்ஸு தான். லெஸ்ஸுனால் என்ன, நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஷுட்டு. மஸ்ட்டுன்னா கட்டாயம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் யாராவது சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.